ஆசாசியா சுமந்து பெத்து வளர்த்து படிக்க வச்சு பெரிய பேங்க் ஆபீசர் ஆக்குனேடா. ஊர்ல எல்லாரும் மதிக்கிற மாதிரி உன்னை ஆளாக்கி வச்சேனேடா. இப்படி பிச்சைக்காரனா கோவில் வாசல்ல வந்து நிக்கிறியேடா, வெக்கமா இல்ல உனக்கு? அம்மா, பிறந்த உங்க குழந்தைக்காக நீங்க கஷ்டப்பட்டீங்க, பிறக்க போற என் குழந்தைக்காக நான் கஷ்டப்படுறேன். எனக்காக நீங்க பட்ட கஷ்டம் உங்களுக்கு சந்தோஷம்னா, என் பிள்ளைக்காக நான் படுற கஷ்டமும் எனக்கு சந்தோஷம் தான்மா. செல்வம், என்ன பேசுற நீ? நீ பேசுறதெல்லாம் பார்த்தா நீயே பேசுற மாதிரி தெரியல. இவன் தான் புத்திய கடன் கொடுத்து 2 வருஷம் ஆயிடுச்சே. எப்படி இருந்த என் பிள்ளைய இப்படி பிச்சைக்காரனாக்கி கோவில் வாசல்ல நிக்க வச்சுட்டாளே. அம்மா, என்ன ஆச்சுன்னு தெரியாம மகாவை திட்டாதீங்க. இப்படி ஒரு வேண்டுதலை செய்வேன்னு வேண்டிக்கிட்டவன் நான். இந்த திருவோட்டை வாங்கிக்கிட்டு யாசகம் கேட்க ஆரம்பிக்கிற வரைக்கும் நான் என்ன செய்ய போறேன்னு மகாவுக்கு தெரியாது. டேய், நீ மகாவை விட்டு கொடுக்க மாட்டேன்னு ஊருக்கே தெரியும். நீ சொல்ற மாதிரி மகாக்கு இது தெரியாம இருக்கலாம், ஆனா இப்ப அவளுக்கு தெரியும்ல. நீ இங்க இப்படி பிச்சை எடுத்துட்டு இருக்கும்போது அவன் எங்க போனா? அவ எப்படி கூட நிப்பா? அந்த மகாராணியோட மரியாதை கௌரவம் எல்லாம் பறந்து போயிடாது? என் புள்ள போற வரவங்க கிட்ட எல்லாம் கையேந்தி நிக்கிறான். ஏடா, உனக்கு மான மரியாதை எதுவுமே இல்லாம ஆயிடுச்சாடா? ஐயா, பிச்சை போடுங்க ஐயா. பேசிக்கிட்டு இருக்கேன், எங்கிட்டு போய் பிச்சை எடுத்துட்டு இருக்க? உங்களால என்ன இப்படி பார்க்க முடியலன்னு சொல்றீங்கல்ல, அதே மாதிரிதான் இவ்வளவு நேரம் என்ன இங்க பார்த்து அவ அழுதுகிட்டு இருந்தா. தாங்க முடியாம தான் உள்ள ஓடிட்டான். டேய், அவ எங்கேயோ போட்டும் எப்படியோ போட்டோம், நீ வா நம்ம வீட்டுக்கு போலாம் வா. மா, இல்லம்மா, என்னால வர முடியாது. 12 மணி ஆகி இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. அது வரைக்கும் இருந்து என் வேண்டுதலை முடிக்காம என்னால வர முடியாது. என்னடா சொன்ன? வர முடியாதா? வர முடியாதா? அம்மா, வேண்டாம், கோவில் வாசல்ல பிச்சை எடுத்துட்டு இருக்கேன். வீட்டுக்கு வாடா. வர முடியாது. விடுமா. என்னடி? அம்மா, எல்லாரும் சுத்தி நின்னு பாக்குறாங்கம்மா, மானம் போகுது. ஆமா, இவன் பிச்சை எடுக்கும் போது போகாத மானதா இப்ப நான் பேசும்போது போகுதாடி? இது பாருடி, ஒழுங்கு மரியாதை அவனை வீட்டுக்கு வர சொல்லு. இதுக்கு மேல ஒரு நிமிஷம் இங்க நிக்க கூடாது. டேய், என்னடா செல்வம், இப்படி பிடிவாதம் பிடிச்சா என்னடா பண்றது? அதுவும் இங்க நின்னுட்டு. அம்மா தான் சொல்றாங்கல்ல, வா செல்வம் வீட்டுக்கு போலாம். இப்ப நீ பண்ண வரைக்கும் போதும், இத வச்சுட்டு நீ வா. முழிக்கிறான் பாரு வெண்ணிலா, இவன் வர மாட்டான், இவன் வரவே மாட்டான். செல்வம், அட்லீஸ்ட் இந்த காசையாச்சும் உண்டியல்ல போட்டு வந்துடுறேன். நான் இவ்வளவு தூரம் பேசிக்கிட்டு இருக்கேன், நீ வாடா. சொல்லிக்கிட்டே இருக்கேன். விடுங்கம்மா. அம்மா, வாடா. வேண்டாம்மா, சொல்றத கேளுங்கம்மா ப்ளீஸ். சொல்லிக்கிட்டே இருக்கேன், என்ன தைரியம் உனக்கு? வாடா. இந்த காசை உண்டியல்ல போட்டு தான் நான் வருவேன். நிக்கிறதுனா நில்லுங்க, இல்லைன்னா போங்க. ஏய்,